விஜய் அப்படிப்பட்ட அப்பா இல்ல. சங்கீதா தான் அப்படி. சீக்ரெட்ட உடைச்ச ஷோபா. விஜய் கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டு போன பிப்ரவரி மாசம் விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சாங்க சங்கீதா. அதோட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களையும் முன் வச்சிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில விஜய் கிட்ட இருந்தும் அவரோட மகன் ஜேசன் சஞ்சயும், மகள் திவ்யா சாஷாவுமே கூட ஒட்டுமொத்தமா ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் சரியான அப்பாவா நடந்துக்கல அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு. விஜயோட ரசிகர்கள் 2026வது வருஷம் பிப்ரவரி மாசத்த எப்பவுமே மறக்க மாட்டாங்க. அவங்களோட மனசுல விஜயும், சங்கீதாவையும் கோயில் கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா சங்கீதாவோ அந்த மாசத்துல விவாகரத்து மனு தாக்கல் பண்ணி அதிர்ச்சி குடுத்தாங்க. அந்த மனு மட்டும் இல்லாம விஜய் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுலயும் நடிகை ஒருத்தர் கூட விஜய் தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது தளபதி ரசிகர்களுக்கே தூக்கி வாரி போட்டது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு விஜயும், த்ரிஷாவும் ஒரு கல்யாணத்துக்கு ஜோடியா வந்து ஷாக்க இன்னும் பெருசா குடுத்தாங்க. இதுக்கிடையில விஜயும், சங்கீதாவும் கடந்த 5 வருஷங்களாவே பிரிஞ்சு தான் இருக்காங்க. அப்போ மகன் ஜேசனும், மகள் திவ்யாவும் அப்பா கிட்ட இருந்து ஒதுங்கி அம்மாவோட அரவணைப்புக்குள்ள முழுசா போயிட்டாங்களாம். அதன் காரணமா தான் சாஷா வெளிநாட்டுல பட்டம் வாங்குனப்போ விஜய் போகல. மகன் ஜேசன் திரைப்படம் இயக்கறதுக்கு கமிட் ஆனப்ப கூட ஒரு வாழ்த்து சொல்லல போல அப்படின்னு எல்லாரும் விளாசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவரெல்லாம் ஒரு அப்பாவா? எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைகள எப்படி ஒதுக்க மனசு வந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜேசன் சஞ்சய் இப்போ சிக்மா படத்த இயக்கி முடிச்சிருக்காரு. அந்த படத்துல தன்னோட பேர்ல இனிஷியலுக்கு கூட விஜயோட பேர அவரு யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல சங்கீதாவுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறதே சஞ்சய் தான். என்ன நடந்தாலும் அம்மா கூடயே நிக்கிறது அப்படின்னு 2 பிள்ளைகளும் முடிவெடுத்துட்டதாவும் விவரம் அறிஞ்சவங்க சொல்றாங்க. இந்த நிலையில விஜயோட அம்மா ஷோபா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி ஒண்ணு திடீர்னு சோஷியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த பேட்டியில அவங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் ஃப்ரெண்ட்லியான அப்பா தான். ஆனா ஸ்ட்ரிக்ட்டாவும் இருப்பாரு. ஆனா விஜயோ ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான அப்பா. அவங்க வீட்ல சங்கீதா தான் எஸ்.ஏ.சி மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க வீட்ல நான் ரொம்பவே கூலா இருப்பேன். சங்கீதாவுக்கு பிள்ளைகள் தான் எல்லாமே. விஜயும் பிள்ளைகள நல்லா பாத்துக்குவாரு. சஞ்சய பாக்குறப்போ எனக்கு குட்டி விஜய பாக்குறது மாதிரி தான் இருக்கும். சஞ்சயும் ரொம்ப சேட்ட கிடையாது. அமைதியான பையன் தான். அவனும் திவ்யாவும் பேசிக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்க வீட்ல லேட் நைட்ல யாருமே வரமாட்டாங்க. அதிகபட்சம் 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். 9 மணிக்கு தூங்கிடணும். அப்பதான் முகமெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.